இன்றைய சிந்தனை. பொதுவாக எங்களுக்கு வாழ்வியலை நல்ல முறையிலே நெறிப்படுத்திய சமய குரவர்கள் நால்வரை முன்னிலைப்படுத்துவோம். பல 63 நாயன்மார்களிலிருந்து இறைவனோடு தொண்டாற்றி இறைவனோடு ஒன்றரை கலந்தார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான தன்மைகளோடு வாழ்வியலை எங்களுக்கு காட்டி தந்தார்கள். இதிலே சமய குரவர் என்று நாங்கள் போற்றுகின்ற நால்வர் தான் முதன்மையானவர்களாக போற்றப்படுகின்றார்கள். ஞான சம்பந்தர், நாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர். இந்த நால்வரும் மிக உன்னதமான வாழ்வியல் தர்மங்களை எங்களுக்கு தந்திருக்கின்றார்கள். தங்களுடைய திருமுறைகள் மூலமாக தந்திருக்கின்றார்கள். இதிலே மாணிக்கவாசகர் ஒரு மகான். வாழ்வியல் அனுபவங்களை மிக அழகாக திருவாசகத்திலே தந்திருக்கின்றார். 8ஆம் தலைமுறையாக அமைகின்ற அந்த திருவாசகமானது எங்களுடைய வாழ்வியல் தன்மைகளை மிக மிக உன்னதமாக சிறப்பாக எங்களுக்கு தந்திருக்கின்றது. எங்கள் வாழ்வோடு இரண்டர கலக்கின்ற பல விடயங்கள் அந்த திருவாசகத்திலே நாங்கள் காணலாம். அப்பேற்பட்ட ஒரு உன்னதமான மகானாக போற்றப்படுகின்ற மாணிக்கவாசக சுவாமிகளுடைய குரு பூஜை தினம் இன்றைய தினம். நாங்கள் திருவாசகம் என்று சொன்னாலே அந்த வாசகத்திலே வருகின்ற சொல்லாடல்கள் எல்லாம் நம்மை உருக வைக்கின்ற, ஆனந்த கண்ணீர் வரவழைக்கின்ற சொல்லாடல்கள். இறைவனை எவ்வளவு பரிபக்குவமாக அவர் போற்றி பாடி மகிழ்ந்து அந்த மகிழ்வை எங்களோடெல்லாம் பரிமாறி சென்றிருக்கின்றார். அதிலும் இந்த மார்கழி மாதம் பிறந்தாலே மாணிக்கவாசக பெருமானுடைய அந்த பாடல்களை கேட்டாலே மனம் மிக மிக அற்புதமான ஆனந்தத்தை அடையும். அவருடைய திருப்பள்ளி எழுச்சி, அவருடைய திருவம்பாவை பாடல்கள் எல்லாம் உன்னதமான அற்புதமான இறைவனுடைய தன்மைகளை நமக்கு வெளிப்படுத்தி நிற்கின்ற பாடல்கள். அதே போன்று திருப்பொன்னூஞ்சல், திருப்பொச்சுன்னம் இவையெல்லாம் எங்கள் வாழ்வியலை இறைவன் எப்படி தந்திருக்கின்றான், இறைவனையே நாங்கள் எப்படி அணுக வேண்டும், இறைவனையை நாங்கள் எப்படி காண வேண்டும் என்றெல்லாம் அவர் அழகாக பாடி வைத்திருக்கின்றார். அவர் தன்னுடைய அந்த வாழ்க்கையின் தத்துவத்தை, அவர் வாழ்க்கையிலே ஒரு மனிதன் இதுக்கெல்லாம் ஆசைப்படுகின்றான், இதையெல்லாம் மனிதன் துறக்க வேண்டும், இதெல்லாம் மனிதனுடைய ஆசையை தூண்டுகின்றது, இதையெல்லாம் விட வேண்டும் என்பதையெல்லாம் அந்த திருவாசகங்கள் மூலமாக அழகாக எங்களுக்கு சொல்லி தந்திருக்கின்றார். அப்பேற்பட்ட ஒரு மகானுடைய குருபூஜை தினத்தை இன்று நாங்கள் பார்க்கின்றோம். உலகத்தினுடைய வாழ்வியல் தன்மைகள் இன்று நாங்கள் எல்லாம் பிறக்கின்றோம், இறக்கின்றோம், எமது வாழ்வியல் முடிந்துவிடும். அழியா சொத்துக்களாக காலங்காலமாக எத்தனை நூற்றாண்டுகள் சென்றாலும், எத்தனை 1000 ஆண்டுகள் சென்றாலும் அவர்கள் விட்டு சென்ற அந்த பதிகங்கள் என்றும் போற்றப்படும், பூஜிக்கப்படும், அது பாடப்பட்டு கொண்டிருக்கும். அதுதான் அந்த மகான்களுடைய மாபெரும் வெற்றி. இறைவன் அவர்களுக்கு கொடுத்த அற்புதமான வரம். இறைவனோடு நின்று இறைவனை கண்டு அந்த இறைவன் மூலமாக அவர்கள் பாடிய பாடல்கள் எல்லாம் நம் வாழ்வியல் தத்துவங்கள். இன்றைய நாட்களிலே எல்லாம் அவர்களை நினைந்து அவர்கள் பாடிய பாடல்களை பாடி எங்கள் வாழ்வியலுடைய கர்ம வினைகளை எல்லாம் நாங்கள் போக்கிக் கொள்ள வேண்டும். திருவாசகத்துக்கு உருகாதார் உருவாசகத்துக்கு முருகார் என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட உருக வைக்கின்ற அந்த பாடல்களை முடிந்த அளவு இன்றைய நாட்களிலே பாடி பாருங்கள். அந்த திருவாசக பாடல்களை பாடி பாருங்கள். அந்த பாடல்கள் முழுமையாக நமக்கு ஆத்ம திருப்தியை கொடுக்கின்றவையாக அமைகின்றன. அந்த ஆத்ம திருப்தியை எங்கள் வாழ்வியலிலே நல்லனவற்றை மட்டும் சிந்திக்கக்கூடிய தன்மைகளை கொடுத்து விடுகின்றது. எனவே அதை உணர்ந்து செயல்படுவோம். மாணிக்கவாசக சுவாமிகளை போற்றி வழிபடுவோம். நன்றி.